ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இந்த ரைஸ் பாட் ட்ரைனிங் ஸ்டாண்ட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். சாதம் வந்து வடிச்சு சாப்பிடுறது வந்து நல்லதுன்னு தெரிஞ்சும், அத வடிக்கிறதுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க, சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குக்கர்லயே வடிச்சு சாப்பிடுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இல்ல ரொம்பவே வந்து சிரமப்படுவாங்க வடிக்கிறதுக்கு. அவங்களுக்கு இந்த ரைஸ் பாட் ட்ரைனிங் ஸ்டாண்ட் எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? அதேபோல இது எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா? இல்லையா? அதுக்கப்புறம் இதனுடைய குவாலிட்டி வந்து எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு வந்து வெயிட்ட தாங்குது? வாஷ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கா? இல்லையா? இது எல்லாமே டீட்டெயிலாவே இந்த வீடியோக்குள்ள கவர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்பாக்ஸ் பண்ணதும் இந்த ரைஸ் பாட் ட்ரெய்னிங் ஸ்டாண்டு தான் வந்து குடுத்துருக்காங்க. பேக்கிங்னு வந்து பார்க்கும்போது ரெகுலரான கார்ட்போர்டுக்குள்ள தான் போட்டு குடுத்துருக்காங்க. குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. ரொம்ப சூப்பர் குவாலிட்டின்னு வந்து சொல்ல முடியாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய 360 டிகிரி வியூவு. டிசைன்னு வந்து பார்க்கும்போது மேக்ஸிமம் எல்லா பாத்திரத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சூட் ஆகுற டிசைன்ல தான் வந்து பண்ணி குடுத்துருக்காங்க. பாத்திரம் வடிகட்டும்போது இந்த இடத்துலயும் இங்கேயும் தான் வந்து வெயிட்ட வந்து தாங்க போது. அந்த இடமே குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்கு. இந்த பின்னாடி ஸ்டாண்டில ஆன்டி ஸ்கிட் ரப்பர் வர்றதுனால, கீழ வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல கிரிப்பாவே வந்து நிக்குது. அதேபோல இந்த ஃப்ரண்ட்டும், பேக் சைடு ஸ்டாண்டும் நல்ல ஈவனா பொசிஷன்ல தான் வந்து ஸ்டாண்டா நிக்கிறதுனால, ஃப்ரண்ட்ல வந்து வெயிட் வைக்கும்போதும் கீழ வந்து சாயாம தான் வந்து இருக்கும். அதேபோல இங்க வெயிட் தாங்குற இடமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவு குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. இப்போ இந்த ஸ்டாண்ட கிச்சன்ல வச்சு யூஸ் பண்ணி பார்த்தரலாம். இந்த ஸ்டாண்ட லாஸ்ட் 1 1/2 மந்த்ஸாவே வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இந்த குண்டா வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன டம்ளர்ல 3 டம்ளர் வந்து வடிக்கிறது. ஒரு 1/2 கேஜி வந்து வடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இத வடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல கம்ஃபர்டபுளாவே இருக்கு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து ஸ்லோவா வந்து ஒய்ஃப் வந்து வடிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா நல்ல கம்ஃபர்டபுளாவே இருக்குன்னே சொல்லலாம். பின்னாடி இருக்கிற ஸ்டாண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கு. அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கீழ வடிக்கிற பாத்திரத்தோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசா இருந்தது. இந்த குண்டா வந்து பார்த்தீங்கன்னா, 5 டம்ளர் வடிக்கிறது. கிட்டத்தட்ட 1 கேஜி வரைக்கும் வடிக்குன்னே வந்து சொல்லலாம். இதில வச்சும் வடிச்சு பார்த்தோம். நல்ல கம்ஃபர்டபுளாவே வந்து வடிக்க முடியுது. இப்ப கீழ வடிக்கிற குண்டானோட சைஸ் சின்னதா இருக்கிறதுனால, பின்னாடி நிக்கிற ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஈவனா வந்து பிளேஸ் ஆயிருக்கு. அடுத்தது பிரியாணி குண்டானும் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, 1 கேஜி ரைஸ் வந்து பாயில் பண்ணியிருந்தோம். இத வடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதில ஹோல்ட் பண்றது விடுறதுக்குள்ள நான் வந்து கை எடுத்ததுனால ரைஸ் அதுக்குள்ள கொஞ்சம் போயிடுச்சு. இது நான் பண்ண மிஸ்டேக் தான். ஆனா, இத ஹோல்ட் பண்ணி நிக்கிற விதமும், வெயிட்ட வந்து தாங்குற விதமும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்தவித பதட்டமோ, பயமும் இல்ல. நல்ல ஸ்ட்ராங்காவே வந்து நிக்குதுன்னே வந்து சொல்லலாம். அதனால கண்டிப்பா இந்த ஸ்டாண்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலர் யூசேஜுக்கே வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்குன்னே வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து சொன்னது என்ன அப்டின்னா, இந்த ஸ்டாண்டோட மெத்தடே வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து சிங்க்ல வந்து வடிக்கிற மெத்தடு தான் இது. அதனால அதில வச்சும் ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். அ சிங்க்ன்றதுனால கொஞ்சம் கீழ வரைக்கும் போகுது அப்டின்றதுனால, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப் வந்து யோசிச்சு யோசிச்சு வந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா எந்தவித பிரச்சனையும் இல்ல. வடிக்கலாம் சிங்க்ல வச்சோம். ஆனா கண்டிப்பா மோஸ்ட் ஆஃப் த டைம் சிங்க் உள்ள பாத்திரம் தான் வந்து இருக்கும். அதனால சிங்க் மேல வச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால வந்து வடிச்சுக்க முடியும். இதில இருக்கிற அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, வடிக்கிறதுக்கு வந்து குண்டான் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இது மாரி தட்டு வச்சு கூட நம்மளால வந்து வடிச்சுக்க முடியும். தட்டு வழிஞ்சு ஊத்திரும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இது மாரி சிங்க் பக்கத்தில வச்சும் நம்ம வந்து வடிச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் இதனுடைய வாஷிங் வந்து எந்த அளவுக்கு வந்து ஈஸியா இருக்குன்னு பார்க்கும்போது, இது வந்து கம்பி டைப்லயும் அங்கங்க பெண்டா இருக்கிறதுனால, கொஞ்சம் வந்து சிரமமா இருக்குன்னே வந்து சொல்லலாம். இருந்தாலும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றதுனால ஸ்மூத்தாவும் வந்து வாஷ் பண்ணிக்க முடியுது. அதில வாஷிங்ன்னு வந்து பார்க்கும்போது மாடரேட் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்து குடுக்குது. இதுபோல கரண்டிலாம் ஹேங் பண்ணி வைக்கிறதுக்கு உங்க வீட்லயும் இந்த ஹேங்கர் இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்டாண்டு ஈஸியா வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்பேஸ் சேவிங்காவும் இருக்கும். அப்போ ஓவராலா இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தா வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதம் வடிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து சிரமப்படுறவங்களுக்கு மட்டும் இல்லாம, ரெகுலரா வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா ஒரு ஒர்த்தியான ஆப்ஷனா இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 440க்கு நாங்க வாங்கியிருந்தோம். ரொம்பவே அதிகம் தான். கரண்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 420க்கு அவைலபிளா இருக்கு. ப்ராடக்ட் லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கோம். வேணும்னா செக் பண்ணி பாருங்க. மார்க்கெட்ல ஹோம் அண்ட் கிச்சன் ரிலேட்டடா இந்த ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. ஆனா, அந்த ப்ராடக்ட்லாம் ஒர்த்தா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.